வணக்கம். நேற்று வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்றது. அதில் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியுள்ளார்கள். இது குறித்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று மகாபலிபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு நடந்திருக்குது. பெரிய அளவிலான கூட்டங்கள் அதில் கலந்துருக்கிறது. ராமதாஸ் பேசியிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டை? அதாவது இந்த மாநாடு முழுக்க முழுக்க என்னன்னா அப்பா மகன் சண்டை போட்டுக் கொள்வதற்கான ஒரு மாநாடா இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விரக்தியின் உச்சத்தில், அதாவது தொடர் தோல்விகள், அந்த விரக்தி ஒரு புறம், இன்னொரு புறம் மகன் மேல இருக்கிற அதிருப்தி, இன்னொரு புறம் பொட்டி எப்படி வாங்கலாம் அப்படின்ற அந்த மன கிளேசத்தில் இருந்து நேற்று ராமதாஸ் பேசி இருக்கிறார். அன்புமணியும் பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டாக்டரா அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னா நெருப்புல இருந்து நம்ம பிறந்தோம், சத்திரிய இனம், இந்தியாவிலேயே ஒரே ஜாதிக்கு மட்டும்தான் புராணம் இருக்குது, அது வன்னியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? புராணம் என்பது வரலாறா? புராணம் என்பது நடந்ததா? அது ஒரு கட்டுக்கதை. பார்ப்பனர்கள் சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு சாதியினரையும் இந்த சனாதன அமைப்பிற்குள் கட்டுண்டு வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த வன்னிய புராணம். நெருப்புல ருத்ர வன்னிய மகாராஜா தோன்றினாரா? அவர் அசுரர்களை அழித்தாரா? உண்மையில் அசுரர்கள் என்பவர்கள் யார்? அசுரர்கள்னு யாரை இந்த பார்ப்பன வேத புராண இதிகாசம் சொல்லுகிறது? அவர்கள் யார் என்றால் அவர்கள் திராவிடர்கள், அவர்கள் தமிழர்கள், நம்மை தான் அவர்கள் அசுரர்கள் சொல்றான். இந்த ஒரு அயோக்கியத்தனமான புராணத்தை, இந்த கட்டுக்கதை எடுத்துட்டு இது உண்மையிலேயே வன்னியர்களையும் வன்னிய பெண்களையும் இழிவுபடுத்துவது யாரு அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான். இதற்காக அன்புமணி ராமதாஸ் பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். படித்து இடஒதுக்கீடின் மூலமாக படித்து முன்னேறி வந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இதை தட்டி கேட்கணும். என் பேரால இந்த கதையை சொல்லாத, எங்களால் இந்த கதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசணும். இது என்ன வன்னியர் சங்க மாநாடா? இது வன்னியர் சங்க மாநாடு கிடையாது. ராமதாஸின் குடும்ப முன்னேற்றத்திற்கான ஒரு மாநாடு. அப்பாவி வன்னியர்களை, ஊர்ல இருக்கிறவங்களை எப்படி தெரியுங்களா திரட்டி இருக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு. எந்த கட்சிகள், இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் மேல இருந்து நிதி கொடுப்பாங்க, மாநாடு அது இது அப்படின்னா அப்படி திரட்டி ஆட்களை கூட்டு வருவாங்க. ஆனா இவங்க எப்படி தெரியுங்களா, சாதி வெறி பிடித்த பாமகவில் இருக்கிற வன்னியர்கள் இருப்பாங்களா, அவங்க காசை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா, 1000 ரூபா, கோட்ரு, கோழி பிரியாணி இப்படி கொடுத்துதான் கூட்டம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னும் சாதிய பற்றில் நேத்து அவ்வளவு பெரிய கூட்டம் கூடல. அந்த காசு பாமக பேர்ல இவங்க நடத்த வேண்டியதானே? பாமக பேர்ல நடத்தினா எவனும் வரமாட்டான். இப்ப வன்னியர் சங்கம்னு வச்சா, இப்ப அங்க பாமக காரன் ஒரு ஊர்ல இருக்கிறான்னா, நம்ம ஜாதி மாநாடு ஐயா நமக்காக பேசுறாரு, நீ வருவியா மாட்டியா, நான் கோட்ரு வாங்கி தரேன், கோழி பிரியாணி வாங்கி தரேன், அப்படி மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கிறவனா அப்படி திரட்டிட்டு அப்படி காட்டி ஒரு கூட்டத்தை காட்டி இருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க பேசப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அந்த வன்னியர் உழைக்கும் மக்களுக்கு எதிரான விஷயம்தான். இதுல ஏதாவது உருப்படியான விஷயத்தை இவங்க பேசியிருக்கிறாங்களா? இப்ப IAS ஆகல, உயர் காவல் பொறுப்புல IPS-ஆ நம்ம ஆளு இல்ல, இப்படியெல்லாம் அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. இது யாருக்கு கீழே வருது? இதெல்லாம் UPSC தானே. IAS UPSC தேர்வு எழுதி தானே வர்றான். IPS UPSC தேர்வு எழுதி தானே வர்றான். நீ கேட்க வேண்டியது உங்க அப்பா மோடி கிட்ட. உங்க அப்பாவும் மோடிஜியும் கன்னத்தோட கன்னம் ஒட்டி குழாவுனாங்களே, கொஞ்சி குழாவுனாங்களே, அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே. ஏன் இவங்க 1987 நடத்திய அந்த சாலை மறியல் போராட்டம், அதுல இவர்களுடைய முழக்கமே மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு, மத்தியில் 2% இடஒதுக்கீடு. இதுதான் இவங்களோட கோரிக்கையோட முழக்கம். இது நாள் வரைக்கும் இவங்க 2% இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு இவர்கள் ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாஜகவினுடைய கூட்டணி அரசிலும் அங்கம் வகிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்னைக்காவது அதை கேட்டிருக்கிறாங்களா? இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நாங்க எடுக்க போறோம், நாங்க எடுத்தாதான் செல்லும் அப்படின்னு உங்க மோடியே சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் இங்க தமிழ்நாட்டை நோண்டிக்கிட்டு இருக்கிற? இங்கதான் 20% இடஒதுக்கீட்டில் 12, 13, 14, சில வேலைகள் எல்லாம் 19 வரைக்கும் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவை தமிழ்நாடு அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தகவலா கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு பொய் பிரச்சாரத்தை ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஏன் கட்டமைக்கிறாங்க? ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்துட்டாலே ராமதாஸுக்கு கை பரபரன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பொட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பையன் என்கிட்ட பொட்டியை கொடுங்க அப்படின்னு அவரு பிஜேபி கிட்ட, இல்ல என்கிட்ட பொட்டியை கொடுங்க அப்படின்னு அதிமுக கிட்ட. இப்ப புதுசா திமுகவிற்கு தூது விடுகின்ற வேலையையும் நேற்றைய அந்த மாநாட்டில்
ராமதாஸ் செஞ்சிருக்கிறாரு. 10.5 இடஒதுக்கீடு சம்பந்தமா ராமதாஸ் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஸ்டாலின் அவர்களை, முதல்வர் அவர்களை வந்து தரைகுறவா பேசியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து தம்பி ஸ்டாலின், உங்களை விட்டா வேற யார் இருக்கிறா இந்த ஊமை ஜனங்களுக்கு, நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்னு பேசுறாரு. இது எப்படி இப்படி ஒரு மாற்றம் அவர்கிட்ட? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு, நான் உன்னை வந்து கோட்டையில சந்திக்கணுமா, நான் உன்னை வந்து உங்ககிட்ட 10.5 கேட்கணுமா, எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு அவமானமா இருக்குது அப்படின்னு திமிருத்தனமாக சாதி வெறியோட பேசுன. இன்னைக்கு எப்படி பேசுறாப்புல அப்படியே அந்தர்பல்ட்டி. அதனாலதான் ராமதாஸை ஒரு அரசியல் பச்சோந்தின்னு சொல்றோம். இன்னைக்கு தம்பி ஸ்டாலினிடம் நான் போனேன், தம்பி ஸ்டாலினிடம் நான் முறையிட்டேன், இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார் தம்பி, காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்காக தம்பியிடம் வாதாடினேன். அன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் வந்து கேட்கணுமா, உன்னெல்லாம் நான் வந்து கோட்டையில சந்திக்கணுமான்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சாதி வெறியோடு பேசிய ராமதாஸ் இன்றைக்கு அந்தர்பல்ட்டி அடித்து ஒரு அரசியல் பச்சோந்தியாக தம்பி ஸ்டாலின் பேசுறதுக்கு ஒரே காரணம் தான், கூட்டணியில வந்து ஏதாவது இடம் இருக்குதா, திமுக சேர்த்துக்கிறீங்களா, ஆமா திமுக கூட்டணியில் எங்களை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றதுதான். ஏன்னா தொடர் தோல்விகள். 2014 வந்து ஜெயிக்கிறாரு தர்மபுரியில, 2012-13 மிகப்பெரிய கலவரத்தை அந்த நத்தம் காலனியில் இளவரசன் திவ்யாவினுடைய காதலை முன்வைத்து மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கிற 270க்கும் மேற்பட்ட குடிசைகளை கொளுத்தி, தலித் மக்களோட குடிசைகளை கொளுத்தி அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தி, அது மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய கூட்டணி அப்படின்ற பேர்ல தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் நாடக காதல் என்னென்ன கேவலத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலத்தையும் பண்ணி அங்க வந்து ஜெயிச்சார் 2014. ஆனா வன்னியர்கள் ஒரு நாள் 2 நாள் மக்கள் ஏமாறுவாங்க, தொடர்ந்து ஏமாறுவாங்களா? அதனால மக்கள் வந்து வன்னியர் மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் வந்து பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் கலவரத்தை மூட்டி விட்டு அதுல குளிர்காய்கின்ற ஒரு குடிசை கொளுத்தி தான் ராமதாஸ். அந்த ராமதாஸுக்கு நாம ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து சொந்த சமூகத்தால் கை கழுவி விடப்பட்டுள்ளார் ராமதாஸ். ஒரு அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டுள்ளார் ராமதாஸ். அப்ப அதுல இருந்து மீளணும்னா என்ன செய்யணும்? இப்ப எது ஜெயிக்கிற கூட்டணியா இருக்குது, எது ஆட்சிக்கு வர கூட்டணியா இருக்குதுன்னா திமுக இருக்குது. அதுல எப்படியாவது இடம் கிடைக்குமா, அங்க ஏறிடலாமா அப்படின்னு பாக்குறாரு. ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெளிவா வந்து சொல்லிட்டாரு, இங்க கூட்டணி ஃபுல்லாயிருச்சு, இங்கெல்லாம் வந்து யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு ராமதாஸுக்கு செருப்பால் அடிக்கும் விதமாக ஒரு நல்ல பதிலை அன்றே சொன்னார். இப்ப இந்த பின்னணியில தான் ராமதாஸ் இப்படி தூது விட்டு பாக்குறாரு. அன்புமணி ஸ்டாலின் கெட்டவரா, கலைஞர் ரொம்ப நல்லவர். அதாவது ஒரு புறம் அப்பா என்ன சொல்றாருன்னா, கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு, எங்களுக்கு வந்து நாங்க 20 கேட்டோம், 116 ஜாதியை சேர்த்து 20 கொடுத்துட்டாரு கலைஞர் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாரு. இன்னொரு பக்கம் பையன் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் மட்டும் இருந்திருந்தால் எங்களோட பிரச்சனைகளை கேட்டு உடனடியா உள்ஒதுக்கீடு வந்து வழங்கி இருப்பார் அப்படின்றாரு. ஏதாவது ஒன்ன பேசுங்கடா, கொள்கை போல ஆமா அந்த மாதிரி. இதுதான் இந்த அவர் இப்படி பேசியதற்கான காரணம். ராமதாஸ் அவர்கள் அந்த பேச்சுல சொல்றாரு, எனக்கு ஆளணுன்ற ஆசை கிடையாது, ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது, அப்படி இருந்துதான் நான் நாட்டுக்கே கவர்னர் ஆயிருப்பேன், பல அமைச்சர் பதவிகளை வந்து வகிச்சிருப்பேன், அப்படி ஒரு ஆசை இல்லாதனால நான் அப்படி இருக்கிறேன்றாரு. அது அப்படிதான் எடுத்துக்க முடியுமா? உன் பையனையே உன்னால அடக்க முடியல. போன நாடாளுமன்ற தேர்தலில் நீ அதிமுக கிட்ட பேசுற, உன் பையன் வந்து பாஜகவை கூப்பிட்டு வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து வாழும் காமராஜர்னு ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி உன்ன பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துட்டீங்க. அங்க உன் பையன் வந்து பொட்டி வாங்கினா. இப்படி இருக்கிறப்ப உன் கட்சியை, உன் குடும்பத்தையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ உன தலைவர் பதவி வந்து தூக்குனா நீ வந்து பனையூருக்கு வா, அங்க நான் தனியா ஆபீஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு தனி ராஜாங்கத்தை உன் பையனே நடத்திட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இந்த நாட்டையே ஆளுவன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கதை. இது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு வந்து சொல்றாரு, இந்த உலகத்திலேயே காலையில் எழுந்தவுடன் அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒருத்தன் இந்த ராமதாஸ். இதெல்லாம் வந்து எப்படி குறிப்பெடுத்துட்டு வந்து பேசுறாப்புல. ஆமா, எப்படி இதெல்லாம் மனசாட்சி இல்லாம உண்மையிலேயே இதை வேற மாதிரி சொல்லணும். மிஸ்டர் ராமதாஸ் என்ன சொல்லணும்னா, உண்மையிலேயே காலையில் தூங்கி எழுந்தவுடன் ராமதாஸ் யாரோட குடிசையை கொளுத்தலாம், எவன் தாலியா அறுக்கலாம், எந்த வன்னியர் பசங்களை தூண்டி விட்டு தலித் குடிசைகளை கொளுத்தலாம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு ஆள் தான் ராமதாஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து 100% பொருந்தும். ஆனா இது எப்படி பொருந்தும்? அடுத்து இன்னொன்னு வந்து சொல்றாப்புல, நான் தமிழ்நாட்டுல இருக்கிற 95,000 கிராமங்களுக்கு நடையாய் நடைந்து தேய்ந்து போன, தண்ணி குடிக்கல, சோறு திங்கல,
ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு 3 ரூபா தான் சம்பளம் ஊசி போட்டு, அந்த 3 ரூபா சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு நடையா நடந்தேன் அப்படின்றீங்க. அந்த 3 ரூபா சம்பளத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து லட்சம் கோடி மதிப்புள்ள வன்னியர் கல்வி அறக்கட்டளையை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையா மாத்தி இருக்கிறீங்களா? அந்த 3 ரூபா சம்பளத்தை வச்சுதான் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் டி நகரில் ஒரு பங்களா, பனையூரில் ஒரு பங்களா, தைலாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து பங்களா, இதெல்லாம் வந்து இப்படி 3 ரூபா சம்பளத்துல தான் நீங்க வந்து வாங்குனீங்களா? அப்ப யாரை வந்து ஏமாற்றுவதற்காக இப்படியான நாடகத்தை போடுறீங்க? பச்சோந்தியே வெட்கப்படும் அளவிற்கு ஒரு மனிதர் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அந்தர் பெல்ட்டிகள் வந்து அடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் ராமதாஸ் தான். ராமதாஸ் ஒரு அரசியல் பச்சோந்தி. அவருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் மட்டுமே அவர் வந்து உழைத்திருக்கிறாரே ஒழிய அவர் வன்னியர் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு வெங்காயமும் பண்ணல. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் 95,000 கிராமங்கள் நடந்து என் கால் பாதங்களே தேஞ்சிருக்குது, அப்படி இந்த கட்சி வளர்த்தேன்னு சொன்னாரே, அதெல்லாம் உண்மை இல்லையா? இல்ல, உண்மையில் அவருடைய கால்கள் வந்து தேய்ந்திருக்கிறது, முதுகெலும்பு தேய்ந்திருக்கிறது, வளைந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் ராமதாஸ் இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து கிராமங்களில் 95,000 கிராமங்கள்ல நடந்ததுனால இந்த கஷ்டம் வரல. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த கட்சி ஆபீஸுக்கு மாறி மாறி நடந்து பொட்டி தூக்கி 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 அந்த சுமை தாங்க முடியாமல் ஐயாவுக்கு முதுகு வலியும் கால் வலியும் கால் தேய்மானமும் வந்திருக்குதே ஒழிய ஐயா ஒன்றும் 95,000 கிராமத்துல ஒன்றும் நடந்து வரலைங்க ஐயா. நீங்க இந்த குச்சி கொளுத்துற கதையெல்லாம் எங்க கிட்ட விடாதீங்க. அதாவது எப்படி பாருங்களேன், இதெல்லாம் அவரே அவரை பத்தி பேசுகிறாரு. அருவருப்பா இல்ல ராமதாஸ்? நீங்க வந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில இருக்கிறேன்னு சொல்றீங்க, இந்தியாவிலேயே என்னை போல ஒரு தலைவரை கண்டதுண்டா அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? நீங்க என்ன பெரியாரா, அண்ணாவா, கலைஞரா? நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. நீங்க சாதி வெறியை தூண்டி இந்த மக்களை, வன்னியர் மக்களையும் பறையர் சமூகத்து மக்களிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைந்ததை விட நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? வெக்கமே இல்லாம நேற்று வந்து ஒரு ஆவணப்படம் வந்து போடுறானுங்க. வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா. வாழும் பெரியார் இல்ல, நீ வாழும் குச்சி குளுத்தி அப்படின்னு தான் போடணும். வாழும் குடிசை குளுத்தி அப்படின்னு தான் ராமதாஸ் போட்டுக்கணும். வாழும் பெரியாரா நீ? உனக்கு வெக்கமா இல்ல? பெரியார் பேரை சொல்லுவதற்கு ராமதாஸுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. இடஒதுக்கீடு அப்படின்னு வேணும் அப்படின்னா அப்ப பெரியார் அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிறது. ஆனா மீதி நேரமெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? வன்னிய புராணம் இது போன்ற சாதி வெறி கதைகளை ஊட்டி அந்த மக்களை வந்து நாசப்படுத்துறது தான் இவங்களுடைய வேலையா இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த மக்களே இவர்களை புறக்கணித்து விட்டார்கள். அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான். பாமக எம்எல்ஏக்களை கடல்ல தூக்கி வீசிடுவேன், மாவட்ட செயலாளர்களை கணக்க முடிப்பேன், என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க, வயசாயிருச்சு, என் ஜாதகத்தை பார்த்து செத்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த தகவல் எல்லாம் போகுது போல. இவங்க பாமக காரங்க வந்து ஜாதகம் பாக்குறானுங்க. ராமதாஸோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படின்னு இவனுக்கு ஜாதகம் பாக்குறானுங்க போல. அந்த செய்தி இவருக்கு கிடைச்சிருக்குது. கிடைச்சதை ஒட்டி இவர் வந்து மேடையில சொல்றாரு, என் ஜாதகத்தை வந்து பாக்குறானுங்க, எனக்கு வயசாயிருச்சுன்னு வந்து நினைக்கிறானுங்க, வந்து என் கையை பிடித்துப்பார், முறுக்கிப்பார் அப்படின்னு வந்து கையை தூக்கி காட்டுறாரு. நீ என்ன, நீ இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? சின்ன வாலிப பசங்க கை கொடுத்தானா ஒரு முறுக்குனா கத்துறாங்களா, ஐயா விட்டுருங்க ஐயா விட்டுருங்க ஐயா. இந்த இப்படியான காமெடி ஷோ இதை நீங்க வந்து உங்க குடும்பத்தை எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த காமெடி எல்லாம் தைலாபுரத்தில் நடத்தி காட்டுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அதை விட்டுட்டு எங்க தாலியை வந்து அறுக்காதீங்க இந்த மாதிரி கதையை சொல்லி. கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கூட்டணி வைக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்கறது, ஏமாத்துறது, உழைக்காம இருக்கிறது, கட்சிக்குள்ள குரூப்பா இருக்கிறது, இவங்களெல்லாம் வந்து நான் சும்மா விட மாட்டேன், யோசிச்சுக்கோ, நீலாம் மாத்த போடுவேன், உனக்கு பதிலாக வேற ஒருத்தன் வருவான், அவர் யார் வருவான்னு அதுக்கு ஒரு தகுதியை நிர்ணயிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாங்க, இவங்க கடந்த காலத்தில் பிசிகாவை பார்த்து என்ன சொன்னார் ராமதாஸ், இன்னும் அந்த வீடியோக்கள் இருக்குது. இவங்க கட்ட பஞ்சாயத்து செய்யற கட்சி, இவங்க வந்து கொள்ளையடிக்கிற கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு அந்த கட்சியை ஒரு பிராண்ட் பண்ணி திருமாவளவனை அரசியலில் இருந்து ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, 2-3 செல்போன் வச்சுக்கிறானுங்க, ரியல் எஸ்டேட் வந்து பண்றானுங்க, குடிக்கிறானுங்க, குடிக்காத 2-3 போனை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணாத நபர்களை நான் மாவட்ட செயலாளராக நிர்வாகிகளாக போடுவேன். அதாவது வெளிப்படையா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், ராமதாஸ் வன்னியர் சமூகத்தின் ஒட்டுமொத்த பிரதிநிதி கிடையாது. வன்னியர் சமூகத்திலே உள்ள பொறுக்கிகள், கிரிமினல்கள், ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து பேர்வழிகள் இவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் பாமகவை ஒழிய படித்தவர்களோ பண்பட்டவர்களோ வந்து பாமகவை ஆதரிப்பது கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ராமதாஸ் அதை அவரை வாயிலேயே ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறாரு. இதுல அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னொரு சூப்பரான விஷயத்த சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் மற்ற தலைவர்களை போல
அத்துமீறு, அடி உத அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், படி முன்னேறு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் எப்படியா நீங்க மனசாட்சி இருந்தா உங்களுடைய கடந்த கால வரலாறு நீங்க இப்ப இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர் உள்ஒதுக்கீட்டுக்காக பெருங்களத்தூர்ல போராட்டம் நடக்குது. அன்புமணி வருவதற்கு முன்னாடி வன்னிய இளைஞர்கள் கூடுறாங்க. அன்புமணி வருவதற்கு முன்னாடி பாமகவில் உள்ள இளைஞர்கள் கூடி அங்க பெருங்களத்தூர்ல ரயில அடிச்சாங்களா இல்லையா? ரயில அடிக்கிறப்ப அடிச்சு ஒரு கலவரத்தை தூண்டினார்களா இல்லையா? நம்ம இதை எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இது அன்புமணிக்கு தெரியுமா தெரியாது? அவங்க ரயில அடிச்சு உடைக்கிறாங்க. அது முடிச்ச உடனே அன்புமணி அங்க வந்து அந்த மேடையில் ஏறி நாம் வந்து போராட்டம் வெல்ல போகிறது, எடப்பாடி நமக்கு உறுதி கொடுத்து விட்டார் அப்படின்னு அன்னைக்கு மேடையில பேசினார். உனக்கு தெரியாமையா நடந்துச்சு? அங்க போய் ரயில்ல நீ தான் ஆள் விட்டு அடிக்க சொல்லியிருப்ப. நீங்கெல்லாம் நீ படிச்சு டாக்டர் ஆகணும், உன் பிள்ளைங்க படிச்சு டாக்டர் ஆவாங்க, நல்ல பொறுப்புல இருப்பாங்க, நல்ல செல்வாக்கா சொகுசு கார்ல வருவாங்க போவாங்க. ஆனா அப்பாவி வன்னியர்களோட பசங்க என்ன பண்ணணும்? ரயில மறிச்சு கல்ல விட்டு அடிக்கணும், வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போகணும், எவனோ அரசு வேலைக்கு போயிடக்கூடாது. படிக்க விட்டாதானே இந்த 20% இடஒதுக்கீட்டுல ஒழுங்கா படிக்க விடு. அதை விட்டுட்டு நீ உனக்கு ஆள் பிடிக்கிறதுக்கும் உனக்காக வந்து கலவரம் பண்ணி பிசிஆர் கேஸ் வாங்கி வாழ்க்கையே அழித்துக் கொள்வதற்கும் தான் நீ வந்து வன்னிய இளைஞர்களை பயன்படுத்திட்டு இருக்கிற. குடிசை 270 குடிசையை வந்து நத்தம் காலனியில கொளுத்துனீங்களே, உங்களுக்கு தெரியாதா? 3000 4000 சாதி வெறியர்கள் இந்த பாமக காரங்க ஒன்னா சேர்ந்து அதை திட்டமிட்டு அந்த கலவரத்தை காவல்துறை அமைதியாக வேடிக்கை பார்த்தது. அந்த கலவரத்தை வந்து நடத்தினாங்க. தலித் மக்களுடைய குடிசைகளை வந்து கொளுத்துனாங்க. அது வந்து பாமக ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ தெரியாம வந்து நடந்துருச்சா? அப்பெல்லாம் இவங்க என்ன வாயில விரல வச்சுக்கிட்டு படி 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 அப்படின்னு வந்து தைலாபுரத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்களா? குடிசைகளை எரின்னு குடிசைகளை போய் எரிக்க சொல்லி, கல்ல எரிய சொல்லி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இவர் வந்து படிக்க சொன்னாராம். அதாவது கேட்கிறவன் கேன பயலா இருந்தா கடப்பாறை காத்துல பறந்து எஸ்டிடி பூத்துல சொருவுமா, அந்த மாதிரி இவனுங்க எந்த மாதிரி எல்லாம் கதை கட்டுறானுங்கன்னு பாருங்களேன். அஞ்சலை அம்மாள், ஆணைமுத்து இவங்கெல்லாம் வந்து வன்னியர் சமூகத்தை செஞ்சவங்க தான். அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஊடக வெளிச்சம் வந்து கிடைக்க மாட்டுது, அவங்களோட புகழ் வெளில தெரிய மாட்டுது அப்படின்னு ஒரு வேதனையா பதிவு பண்ணியிருக்காங்க. அஞ்சலை அம்மாளை இந்த ஆள் வந்து ஏன் எடுக்கிறாப்ல அப்படின்னா, விஜய் ஒரு மாநாடு கூட்டி எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அஞ்சலை அம்மாள் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு ஆள் இருக்கிறாங்க, நம்ம இவ்வளவு நாளா ப்ரொஜெக்ட் பண்ணாம விட்டுட்டோம், இது நம்ம கிரெடிட் எடுத்துக்க வேண்டியதாச்சு அப்படின்னு இன்றைக்கு அஞ்சலை அம்மாளை தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த மாநாட்டு மேடையிலேயே தன்னுடைய அதிருப்தியை அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தினாரு. சினிமாக்காரன் பின்னாடி எல்லாம் போறீங்க, என் பக்கம் வரமாட்டீங்க. சரி, அஞ்சலை அம்மாள் ஏற்கனவே வந்து சுதந்திர போராட்ட தியாகி, இறந்துட்டாங்க, அவங்களை எல்லாரையும் மறைச்சிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க. அடுத்து இவர் ஆணைமுத்து சமீபத்துலதான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்தாரு. அந்த ஆணைமுத்துவை கூட்டு வந்து இவங்க எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை ஏற்பாடுகள் செய்து அவரை வந்து பாராட்டி இருக்கிறாங்க, இல்ல அவரை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. இவர் தான் பெரியாரினுடைய உண்மை வாரிசு. அதை சொல்றதுக்கு நீ யார்? நீயே ஒரு சாதி வரி கூட்டம். இதுல அடிப்படையில் எல்லா சாதி வரியர்களும் எவ்வளவு கேடுகெட்டவர்கள் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தீரன் சின்னமலை நான் வந்து கவுண்டர்கள் எல்லாம் சேர்ந்து விடுதலை போராட்டம் செய்ய போறோம், இல்ல கவுண்டர் ஜாதியினர்லாம் போராட போறோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாரு. அவரு திப்பு சுல்தானோடு வேலு நாச்சியாரோடு ஒரு கூட்டணி அமைத்து வெள்ளையனுக்கு எதிராக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு போராட்டத்தை கட்டமைச்சார். அவரை தேடி பார்த்து தன் சாதி என்று பெருமிதம் கொள்வது. அதே போலதான் அஞ்சலை அம்மாள். இவங்க என்ன வன்னியர் சங்கத்துல இருந்து போய் விடுதலை போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா? அவங்க சுதந்திர போராட்டத்தை தன்னெழுச்சியாக கலந்து கொண்ட ஒரு தியாகி. அந்த தியாகத்தை உன்னோட ஓட்டு பொறுகிற எச்சக்கல வேலைக்கு அந்த தியாகத்தை எடுத்துட்டு வந்து காட்டலாமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆணைமுத்து பெரியாரின் பெருந்தொண்டர், பெரியாரினுடைய எழுத்துக்களை பேச்சுக்களை தொகுத்தவர், வாழ்நாள் முழுக்க பெரியாரிஸ்டாகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தோழர். இப்ப அவருக்கு 100ஆண்டு விழா. நம்ம வாலாசா வல்லவன் ஐயா தான் அந்த 100ஆண்டு விழாக்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது வந்து ராமதாஸ் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாரா? ஒரு போஸ்டர் கூட ஒரு வெங்காயமும் கிடையாது. எதுக்குன்னா ஓட்டு வாங்கணும். இவங்கெல்லாம் காட்டி பாருங்க இவரு வந்து நம்ம ஆளு. இப்ப இவர்களை சொல்லி ஓட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான இது மாதிரி இது அந்த தலைவர்களையே கேவலப்படுத்துறது. அவங்க வாழ்நாள் முழுக்க இவரு ஒரு பெரியாரிஸ்டுங்க. சாதியை மறுத்து சமூக விடுதலைக்காக, பெண் விடுதலைக்காக, இனமான உணர்வுக்காக, இனமானத்தை காப்பாற்றுவதற்காக போராட வந்தவர்கள். அப்படி போராட வந்தவர்களை இவங்க என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் வந்து வன்னியர்கள் அப்படின்னு ஏதோ இவங்க வன்னியர் சங்கத்துல 10 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இப்ப இறந்து போன மாதிரியும்
அவங்கள எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்ட மாதிரியும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வேண்டாமா வந்து அன்புமணி ராமதாஸுக்கு. அதாவது பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஜெயகுரு இருந்தா ஜாதி வெறிய நல்லா ஓஹோ அப்படின்னு தட்டி விட்டு ராமதாஸ் பேச வைப்பாரு. ஜெயகுரு நல்லா ஓஹோன்னு ஜாதி வெறியோடு பேசுவார். இன்றைக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை. அதனால முழுக்க முழுக்க மாநாட்டுல என்னன்னா ஒரு வான வேடிக்கை மாதிரிதான். இவர் வந்து நிக்கிறாரு அன்புமணி, வங்க கடலா சிங்க கடலா அப்படின்னு பேசி நிறுத்துறாரு. நிறுத்தின மேல டப் 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 அப்படின்னு பட்டாசு வெடிக்குது. என்னடா வான வேடிக்கை நடத்துறீங்களா? கீழ இருந்து யாருன்னா ஆக்ஷன் சொன்னாங்க. அப்படிதான் அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கிறாங்க. ட்ரோன்கள் மூலமாக வன்னிய ருத்ர மகாராஜா அப்படின்ற அந்த பிம்பத்தை வானத்துல வர வைக்கிறது. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரோன் மூலமா மேல வானத்தில் மின் விளக்குகளால் தெரிகிற மாதிரி வடிவமைக்கிறது. இப்படி முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 8 மணி வரைக்குமே இப்படியே ஓட்டிட்டானுங்க. பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அதுக்கு மற்றவனுங்களையும் பேசவும் இல்லை. இது வன்னியர் சங்க மாநாடு அப்படின்னு வந்து இவனுங்க சொல்றானுங்க. இந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவரு பூத்தா அருள்மொழி, அவருக்கே இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கான அழைப்புதல் கொடுக்கப்படல. அதனால நான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சு அங்க உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பிச்சுட்டாரு. உடனடியாக ராமதாஸ் தலையிட்டு, ஐயா நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க வாங்க அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தியது ராமதாஸ். இந்த மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்குள்ள வந்து அப்பா மகன் சண்டை வந்து பெரிய அளவுல போச்சு. அதிமுக கூட கூட்டணி தனியா போவாங்களான் இருந்தது, இல்ல பாஜக கூட கூட்டணியில தொடருவாங்களா, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாநாடு இது சாதிச்சிருக்கிறது என்ன? இது கட்சியை ஒன்றுபடுத்துமா, முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமா? இந்த மாநாடு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதிக்க போறதில்லை, எதுவுமே நடக்க போறதில்லை. ராமதாஸ் இந்த கூட்டத்தை காட்டி வெட்டி வாங்க போகிறார். அதுதான் நடக்க போகுது. இந்த மாநாட்டை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராமதாஸ் மீண்டும் இந்த மாநாட்டில் அன்புமணிக்கு எச்சரிக்கை விடுறாரு. கூட்டணி நான் தான் பேசுவேன், அதுல எவனும் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டாரு. அடுத்து வந்து அன்புமணியால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே அவர் அன்புமணி மேல மட்டும் கைய வச்சாரு. அவரை தலைவர் பதவியில இருந்து தூக்குனாரு. தூக்கிட்டு அணிகள் மேல கைய வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். ஏன்னா இவங்க எல்லாம் அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படின்னு அவங்க மேல கைய வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கிளவரா வந்து அதை பண்ணா எல்லாரும் போர்க்கொடி தூக்கிடுவானுங்க அப்படின்றதால ராமதாஸ் அன்றைக்கு அடக்கி வாசித்தார். இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நான் அவங்க மேலேயும் வந்து கைய வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய நீட்சி தான் இந்த கூட்டணி பேச்சு. கட்சிக்குள்ள கூட்டணி, கட்சிக்கு வெளியே கூட்டணி, யாரோட கூட்டணின்னு பேசுறது, இதெல்லாம் யாருமே வச்சுக்க கூடாது. தம்பி புரியுதா, கண்ணே புரியுதா அப்படின்லாம் வந்து சொன்னாருல்ல, அது சொன்னது பக்கத்தில் இருந்த தம்பிக்கும் அந்த பக்கத்துல இருந்த கண்ணு. அந்த கண்ணு தம்பின்னு வந்து ஒருத்தர் சொன்னாருல்ல, அவர் வேற யாரும் இல்ல, அன்புமணி ராமதாஸ். அவர் பக்கத்துல இருந்து அப்படின்னு வந்து சிரிப்பு, இப்படி சிரிப்பை காட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் சிரிக்கும் போதே தெரியுது ராமதாஸ் வந்து யார சொல்றாருன்னு. இப்படி அன்புமணிக்கு ஒரு புறம் எச்சரிக்கை, இன்னொரு புறம் ராமதாஸுக்கு இருக்கின்ற விரக்தி. தொடர் தோல்வி, பல தோல்விகளை வந்து கண்டு. ஏன்னா அவரு கூட்டணி, அவர் மாதிரி வந்து கூட்டணியை வைக்கிறதுக்கு இந்தியாவில் ஆளே கிடையாது. பச்சோந்தியே வெக்கப்படுகின்ற அளவுக்கு 98ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். கலைஞர் இடஒதுக்கீடு வந்து 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சி காலத்தில், எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு வன்னியர் சங்கம் சார்பா. அப்படி போராட்டம் நடக்கும் பொழுது 21 பேரை சுட்டு படுகொலை செய்கிறது அதிமுக அரசு, எம்ஜிஆர் அரசு. இந்த பொன்மன செம்மல் 21 பேரை சுட்டு கொண்டாரு. ராமதாஸே சொல்றாரு, 7 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தொடர்பாக பேசுவதற்கு எம்ஜிஆரை சந்திக்க முயற்சி பண்ண, அவர் எனக்கு நேரமே தரல அப்படின்லாம் இதே ராமதாஸ் கடந்த காலங்களில் பேசி இருக்கிறார். அப்படி சுட்டு கொன்ன அதே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாப்புல. அதிமுக ஆட்சி காலத்தில் சுட்டு கொன்னதோடு மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு தருவதற்கான எந்த முகாந்தரத்தையும் எந்த முயற்சியும் அந்த அரசு எடுக்கல. இந்த ராமதாஸை சந்திப்பதற்கு கூட எம்ஜிஆர் தயாராக இல்லை அப்படின்றத ராமதாஸ் கடந்த காலத்திலேயே சொல்லிருக்கிறாரு. ஆனா கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா 89 தேர்தலில் இவங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்யறாங்க. பாமகவினர் 21 பேரை சுட்டு கொன்னதுக்காகவும் இடஒதுக்கீடு கிடைக்காததுக்காகவும் தேர்தல் புறக்கணிப்பு செய்யறாரு. ஆனா கலைஞர் வந்து அப்ப அறிவிக்கிறாரு, நான் வந்தால் இடஒதுக்கீடு வந்து தருவேன் வன்னியர் சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிறார். அப்ப கூட அவர் வந்து கலைஞரை ஆதரிப்பதற்கு தயாரா இல்லை. கலைஞர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர் சமூகம் உள்ளிட்டு ஒரு 108 சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற ஒரு பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். அந்த கலைஞரை இன்னைக்கு வரைக்கும் துரோகின்றாரு. அன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்ப கலைஞரை இவர் என்னென்ன தெரியுங்களா வந்து சொல்லி பேசினாரு. 7 ஆண்டுகள் முயற்சித்தேன், எம்ஜிஆரை பார்க்க முடியவில்லை, போராடினோம், எங்களை சுட்டாங்க, நாங்க செத்து போனோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல
ஆனா கலைஞரிடம் கேட்காமலேயே அவர் எங்களுக்கு இடஒதுக்கீடு தந்தார். அம்பேத்கர் பெரியாருக்கு பிறகு சமூக நீதிக்காக முழுமையாக பாடுபடுகின்ற தலைவராக கலைஞர் திகழ்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் வன்னியர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் கலைஞர் அப்படின்னு பேசின அதே வாய் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு, கலைஞர் துரோகி அப்படின்னு கூச்சமே இல்லாம அதிமுகவோடு சேர்ந்து பாஜகவோட சேர்ந்து இப்படியெல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவான உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.